நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. இறை இயேசுவிலும் அன்னை மரியாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் பகுதியானது அன்னை மரியாளின் புகழ்ச்சி பாக்கினை நமக்கு எடுத்து கூறுகின்றது. தன்னுடைய உறவினரான எலிசபெத் அம்மாளை சந்திக்க, அவருக்கு பணிவிடை புரிய, அவருடைய மகிழ்ச்சியில் பங்கேற்க அன்னை மரியாள் ஐன்ஹரீம் என்ற ஊருக்கு தனியாக அவளை நோக்கி சென்று அங்கு இறைவனின் புகழை பாடுகின்ற இப்பகுதியானது நமக்கு கூறுகின்ற அடிப்படையான கருத்து, இறைவன் நம் அனைவரையும் அன்னையின் மூலமாக மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் இருக்க அழைத்திருக்கின்றார். அன்னையோடு இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் இவ்வாறு இருக்கும்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் உககை கொள்கின்றது. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கொண்டாடும் புனித பாத்திமா அன்னையின் திருவிழா அடிப்படையிலே நமக்கு காட்டுகின்ற சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். What I want to share with you simple things, but which are all very essential for each and every one of us. I would like to focus on two ways in which Our Lady of Fatima has very strong relevance to each one of us today. இரண்டு சாதாரண வகையிலே புனித பாத்திமா அன்னை இக்காலகட்டத்திலே நமக்கு தேவையான உதவிகளை இரண்டு வகையிலே நமக்கு கொடுக்கின்றார். முதலிலே, the first is devotion to the Immaculate Heart of Mary. To understand this well, we take as our starting point the closing words of today's Gospel. I am the handmaid of the Lord, said Mary. Let what you have said be done to me. நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய திருவுளம்படி எல்லாம் நடக்கட்டும். இங்கு நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாளின் அணுகுமுறை. இறை விருப்பத்தை அறியாத புரியாத சமயத்திலும் கூட அன்னை மரியாள் தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து கொண்டு அதை அணுகுமுறை. The attitude of the heart of the Blessed Virgin Mary. அன்னை மரியாளின் இதயம் மாசற்ற இதயமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் today we devote our attention to the Immaculate Heart of Mary. மாசற்ற அன்னை மரியாளின் இதயத்தின் தனிப்பட்ட ஒரு உடனிருப்பை நாம் இன்று நாடி இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அவரது அணுகுமுறை அவரது உள்ளத்திலே எவ்வாறு இருந்தது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய அன்றைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் அருமையாக கூறுவார், In biblical languages, the heart indicates the center of human life, the point where reason, will, temperament and sensitivity converge.
Blessed Virgin Mary, by saying yes with her reason, her will, her emotion, her whole being, தன்னையே நிறைவாக ஆக்கப்பூர்வமாக உள்ள உணர்வோடு எண்ணத்தில் நிறைந்தவராக தன்னையே அர்ப்பணிக்கின்றார். எனவே இன்றைய தினத்திலே நாமும் அத்தகைய அன்னையின் இதயம் கொண்டு உள்ளம் கொண்டு உள்ள உணர்வோடு எண்ணங்களில் ஒன்றாக அமைந்து இறைவன் நமக்கு தருகின்ற காட்டுகின்ற விருப்பத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்கம் செய்ய வேண்டும். அன்னை மரியாள் ஆகட்டும் என்று கூறுகின்ற அந்த வார்த்தையானது நமக்கு புதிய வழியையும் புதிய எண்ணத்தையும் புதிய சக்தியையும் புதிய வலிமையையும் இந்த பேரிடர் காலத்திலே நமக்கு தர வேண்டும். My dear brothers and sisters, that we are in the middle of the month of May devoted to the Blessed Virgin Mary. By her yes to God through the angel, the Blessed Virgin Mary shows us the new way of hope, new way of assurance, new way of obedience to the Word of God. So we are also called today, as we devote and give devotion to the Immaculate Heart of Mary, let our life be open to the freshness, surety, and above all the conviction that God through her mother is with us in this moment of trial. All of us are in need of encouragement, support of God as we are going through the problem due to the coronavirus pandemic. God is with us because we should believe totally from our heart as it was done by the Blessed Virgin Mary. இரண்டாவது நம்முடைய சிந்தனைக்கு இந்த நாட்களிலே எளிமையான ஆழமான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் வளர்க்கப்பட வேண்டும். அதுதான் ஜெபமாலை தினமும் சொல்வது. To cultivate such an attitude of heart in ourselves, we are in need of practical support all the way. நம்முடைய இதயம் அன்னை மரியாளின் மூலம் இறைமகன் இயேசுவோடு இணைந்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்த ஆழப்படுத்த நமக்கு தேவையாக இருக்கின்றது எளிமையான ஆழமான ஜெபமாலை பக்தி முயற்சி. Pope John Paul once said, "A marvelous prayer, marvelous in simplicity and in its depth. At its heart are more words from today's gospel." இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் பல எண்ணங்களும் வார்த்தைகளும் கருத்துக்களும் ஜெபமாலை பக்தி முயற்சியிலே நாம் பார்க்கின்றோம். Hail Mary, full of grace, the Lord is with you. We recite in the Holy Eucharist more than 15 times. What does it mean? We seek the intercession of the Blessed Virgin Mary in a simple and a deep way of resembling our faith like that of Blessed Virgin Mary to follow Jesus Christ in our life. So, my dear brothers and sisters, let us not give up the good practice of reciting the holy rosaries in families. Pope Francis insists very much at this moment of trial and difficulty, let the family members be together to recite the rosary. இத்தகைய இக்கட்டான சமயத்திலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குடும்ப ஜெபமாலை நமக்கு மிகவும் தேவையாக இருக்கின்றது என்பதை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எனவே இரண்டாவது சிந்தனையாக அந்த ஜெபமாலையின் மீதுள்ள பக்தியை இந்த திருநாளில் நாம் ஏற்படுத்துவோம். மூன்றாவதாக புனித
பாப்பரசர் இரண்டாம் அருட்சென்னப்பர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே புனித பாத்திமா அன்னையின் திருநாளில் அன்று தன்னுடைய உடலுக்கு ஏற்பட்ட தீங்கிலிருந்து காப்பாற்றப்பட்டதின் விளைவாக அவர் கூறிய அருமையான கருத்து என்னவென்றால், அன்னையை நம்பினோர் எக்காலத்திலும் கைவிடப்பட மாட்டார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 1981 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி புனித பாத்திமா அன்னையின் திருநாள் அன்று வத்திக்கான் நகரிலே இருக்கின்ற புனித பேதுரு சதுக்கத்திலே அலி அக்ஜா என்பவர் திருத்தந்தையை கொல்வதற்காக சுடுகின்றார். இறைவனால் அன்னை மரியின் அருளால் பாதுகாக்கப்படுகின்றார் திருத்தந்தை. அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஒரு பகுதியான திருத்தந்தையின் எலும்பும் அத்தோடு அந்த துப்பாக்கியில் வருந்த குண்டுவும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இன்றும் அன்னையின் தலையிலே பாத்திமா நகரில் இருக்கின்ற அவருடைய அந்த அருமையான முடியிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இது எதை காட்டுகின்றது என்றால், ஆபத்தான வேளையிலே அன்னை மரியாள் என்றும் நம்முடன் இருக்கின்றார். அதை நாம் உணர வேண்டும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் முக்கியமாக இந்த கொரோனா வைரஸில் தாக்கப்பட்டு இருக்கின்றவர்கள், அந்த தாக்கத்திற்கு நாம் நம்மையே பாதுகாக்க அச்சத்துடன் பயத்துடன் இருக்கின்ற நாம் அனைவரும் அந்த பாத்திமா அன்னையின் அருளை நாட வேண்டும். காரணம் என்னவென்றால், அந்த 3 சிறுவர்களுக்கு காட்சி தந்த பாத்திமா அன்னை கூறிய 3 ரகசியங்களில் முதல் ரகசியம், உண்மையிலே there is hell. உண்மையிலே பாவம் செய்தவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய ஒரு நரகம் இருக்கின்றது என்பதை அன்னை எடுத்து கூறி, இரண்டாவது அக்காலத்திலே ஏற்பட்ட முதல் 2ஆம் உலகப் போரை பற்றி கூறி, மூன்றாவது தேவகலாபனையானது திருச்சபையில் என்றும் இருந்து கொண்டிருக்கும் பாப்பரசருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் என்று கூறிய காரணத்தினால்தான் அந்த துப்பாக்கியின் குண்டும் சிறு எலும்பும் அன்னையின் தலைமுடியில் வைக்கப்பட்டிருக்கின்றது. The crown carries today this living sign of miraculous escape of the Holy Father. So we must put our trust in the Lord through the Blessed Virgin Mary, so that we will be duly taken care of by Him from all dangerous things. அன்னையின் மீது இத்தகைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்து ஆண்டவரிடம் ஜெபித்தால் எல்லா விதமான இக்கட்டான நிலையிலும் எத்தகைய துன்பங்களிலிருந்தும் இறைவன் நம்மை காப்பார் என்ற உறுதி வேண்டும். 4ஆவதாக இன்றைய நம்முடைய பாப்பரசர் கூறுவார், 2013ஆம் ஆண்டு அன்னையின் திருவுருவமானது வத்திக்கான் நகருக்கு எடுத்து வரப்பட்ட பொழுது அவர் கூறிய அருமையான வார்த்தை, கன்னிமரியாளின் ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையை கொடுத்து ஏவாளின் பாவ நிலையில் அவர் கட்டிய அந்த முடிச்சை அவிழ்க்கின்றது என்று கூறி, அன்னை மரியாள் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய துன்பங்களையும் அவிழ்க்கின்ற முடிச்சுகளாக இருக்கின்ற சிக்கல்களாக இருக்கின்ற அனைத்தையும் அவிழ்த்து நமக்கு வாழ்வை தர தயாராக இருக்கின்றார் என்று. Mary's faith unties the knot of sin and uses the Holy Father words of Saint Irenaeus to explain further
The knot of Eve's disobedience was untied by the obedience of the Blessed Virgin Mary. கீழ்ப்படியாமல் இருந்த காரணத்தினால் ஏவாளால் போற்றப்பட்ட அந்த முடிச்சானது அன்னை மரியாளின் கீழ்ப்படிதல் மூலமாக அவிழ்க்கப்படுகின்றது என்ற புனித எரனேயுஸ் அருமையான வார்த்தைகளை திருத்தந்தை நமக்கு எடுத்து கூறி, கன்னிமரியாளில் நாம் கொண்டிருக்கின்ற பற்றும் பாசமும் நம்பிக்கையும் நம்மை என்றும் கைவிடாது என்ற நிலையில் நாம் வாழ அழைக்கின்றார். எனவே இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, உலகம் முழுவதும் இன்று அன்னை மரியாள் பாத்திமா நகரிலே கொடுத்த காட்சியின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பாவிகளுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். மாசற்ற கன்னிமரியாளின் இதயத்தை கண்டு பாவித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாம் இறைவனுக்கு ஏற்ற கருவிகளாக வாழ நம்மை திரு அவை இன்று அழைக்கின்றது. அந்த அன்னையின் மூலமாக எல்லா வகையான ஆபத்திலிருந்தும் நாம் விடுதலை பெற முடியும், சுதந்திரத்தை பெற முடியும் என்பதையும் இன்றைய விழா நமக்கு காட்டுகின்றது. So my dear brothers and sisters, on this day of the feast of Our Lady of Fatima, let us unite ourselves in faith, asking the intercession of the Blessed Virgin Mary to liberate us, to untie us from all kinds of sin, and to increase our faith in the Lord through the recitation of the Holy Rosary, and putting ourselves always at the feet of the Blessed Virgin Mary to obtain all kinds of graces, especially those graces which will save us from all dangerous evils and sickness like that of the present pandemic. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.